ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன சமையல்? இன்றைக்கி மாடியில் இருக்கேன். வெதர் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்த்தாலே தெரியும். சென்னையில் மட்டும் இல்லை, நிறைய இடத்துல வந்து இப்போ ரெய்னி சீசன் தான். ஸோ இந்த ரெய்னி சீசனுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ போடலாம் அப்படின்னு யோசித்தேன். வீட்டில் இருக்க லேடிஸ்க்கு தான் தெரியும், என்ன தான் மழையை நம்ம என்ஜாய் பண்ணாலும் வீட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. எனக்கு எப்படி இருந்தாலும் அழுக்காயிடும், ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கும். முக்கியமாக குழந்தைங்க இருக்க வீட்டில் மழையில் தான் போய் விளையாடுவேன்னு சொல்லுவாங்க. ட்ரெஸ் எல்லாம் அழுக்காக்கிட்டு வருவாங்க, வீடியோ அழுக்காக்கிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 10 டிப்ஸ் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அட்லீஸ்ட் ஒரு 4-5 டிப்ஸாவது உங்களுக்கு புதுசாக இருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் ட்ரை பண்ணாததாக இருக்கலாம், ஒரு சிலது உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸாக கூட இருக்கலாம். பட் அதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல வீடியோவாக இருக்கும். ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மழை டைமில் நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா, வீடு துடைக்கும் போது இல்லை கிச்சன் கவுண்டர் டாப்லாம் துடைக்கும் போது ஈரப்பதம் அப்படியே இருக்கும். ஏன்னா காற்றுல வந்து ஈரத்தன்மை இருந்துகிட்டே இருக்கும், ட்ரையாக இருக்காது, அதனால சீக்கிரம் ட்ரை ஆகாது. ஸோ அப்படியே விட்டுட்டிங்கன்னா திரும்ப அழுக்காறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ துடைச்சி முடிச்சதுக்கப்புறமா ஒரு ட்ரை கிளாத் வச்சு நல்லா வைப் பண்ணி விட்டுருங்க. அப்போ சீக்கிரமாக காஞ்சிரும், அந்த இடமும் நல்லா க்ளீன் ஆகிடும். அடுத்த பாயிண்ட் வந்து, எப்போல்லாம் வந்து கொஞ்சம் மழை நிற்கிது, இல்லை வெளிச்சம் வருது, இல்லை நல்ல சன்லைட் இருக்கோ அப்போல்லாம் வந்து லாண்ட்ரியை பண்ணிவிடுங்க. ஏன்னா லாண்ட்ரி சேர்ந்துட்டே இருந்தால் நமக்கும் தேவையில்லாத டென்ஷன், அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஒரு நல்ல லிக்விட் டிட்டர்ஜென்ட், நான் வந்து சர்ஃப் எக்ஸல் மேட்டிக் லிக்விட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்படி ஒரு நல்ல டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து வேலையை வந்து ஈஸியாக்கிடும். இந்த சர்ஃப் எக்ஸல் மேட்டிக் லிக்விட் வந்து ஈஸியாக கரையை போக்கிடுது. அப்புறம் குவிக்காக வந்து நமக்கு துணியும் துவச்சி கிடச்சிடும். ஸோ தட் நமக்கு இருக்கிற வெளிச்சத்தில் வந்து நம்ம வந்து காய வச்சிடலாம். இங்கே பாருங்க, டின்ட்டோட ஒரு ஒயிட் ட்ரெஸ் எவ்வளோ அழுக்காக்கி வச்சிருக்காங்க. குழந்தைங்க எல்லாருமே இப்படி தான் மழை டைமில் ஒருவேளை மழையில் விளையாடினாங்கன்னா இப்படி தான் வருவாங்க. நம்ம சர்ஃப் எக்ஸல் மேட்டிக் லிக்விட் வந்து ஈஸியாக போர் கான்செப்டில் வந்து இதை போக்கிடலாம். பவுடர் யூஸ் பண்ணால் மெஷினில் வந்து போய் அடைஞ்சிரும், இல்லைனா துணியில் வந்து பேட்சாக ஆகும். ஆனால் சர்ஃப் எக்ஸல் மேட்டிக் லிக்விட் வந்து ஈஸியாக கரைஞ்சிரும். ஸோ நம்ம துணியையும் பாதுகாத்துக்கும் மெஷினையும் பாதுகாத்துக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு மூடி சர்ஃப் எக்ஸல் மேட்டிக் லிக்விடை இதில் ஊற்றிக்கலாம். ரப் பண்ணிக்கோங்க நல்லா. மெஷினில் போட்டு நமக்கு தேவையான அளவு சர்ஃப் எக்ஸல் மேட்டிக் லிக்விட் வந்து சேர்த்துக்கோங்க. ஆன் பண்ணிட்டா கரையெல்லாம் போயிடும். எனக்கு இது தாராளமாக 1 மாதம் வரும். வீக்லி வந்து மினிமம் 2 டைம்ஸ் வந்து நான் லாண்ட்ரி பண்ணுவேன். அப்படி இருந்தும் 1 மாதத்துக்கு எனக்கு தாராளமாக வரும். ஸோ வேல்யூ ஃபார் மணி தான். இன்னும் அமேசானில் சர்ஃப் 10 அப்படிங்கிற கூப்பன் கோட் அவைலபிளாக இருக்குது, அது வச்சு வாங்கிக்கோங்க கண்டிப்பாக. அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் வந்து வீடை க்ளீனாக வச்சுருந்தாலும் இந்த மழை காலத்தில் வந்து வீட்டில் வந்து ஒரு நிறைய புழுக்கமான ஒரு ஸ்மெல் வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை போக்குறதுக்கு நீங்கள் வீட்டில் வந்து ஊதுவத்தியோ சாம்பிராணியோ இல்லை டிஃப்யூசர் கூட போடலாம். இல்லை இதெல்லாம் வாங்கினோம் அப்படின்னா வீட்லேயே நேச்சுரலாக நம்ம பண்ணலாம். நம்மக்கிட்ட வேஸ்ட் இருக்கும்ல, வேஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு வந்து இப்போ சீசன் தான். ஸோ ஆரஞ்சு தோல், அப்புறம் ஏதாவது லெமன் தோல், லெமன் புழியுவோம்ல அதோட தோல், கிராம்பெல்லாம் வச்சு ஒரு நேச்சுரல் டிஃப்யூசர் வந்து நம்ம வீட்டில் செய்யலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன், அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். இது மாதிரி ஆரஞ்சு தோல் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நான் சொன்ன மாதிரி லெமன் புழிஞ்சிட்டு அதோட தோலும் சேர்த்துக்கலாம். இது என்னோட தோட்டத்தில் விழுந்து இருந்தது காற்றுக்கு, அதை சேர்த்துக்கிறேன். ஒரு 2 கிராம்பு, 2 பட்டை. அப்புறம் இது வந்து ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட எசென்ஷியல் ஆயில் இருந்துச்சுன்னா ஒரு 2லேருந்து 3 ட்ராப் சேர்த்துக்கோங்க. இது இல்லைனாலும் பரவாயில்ல. நான் வந்து இன்னைக்கு பெப்பர்மெண்ட் எசென்ஷியல் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போவே அவ்வளோ ப்ளசண்ட்டான வாசனை வருது. ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே விட்டுருங்க. அது நல்லா கொதிச்சு நல்ல வீடே வந்து அவ்வளோ நல்ல மைல்டான ஒரு வாசனை கிடைக்கும். சூப்பராக இருக்கும், அந்த ஃபீல் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரெய்னி சீசனுக்குன்னு இல்லை, மற்ற டைம்லையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக நம்ம வீட்டில் வந்து இது மாதிரி திக்கான டவல், திக்கான ஹேண்ட் டவல் அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இந்த மழை டைமில் மட்டும் இது மாதிரி காட்டனில் நமக்கு கிடைக்கும்ல, மெலிசா இருக்கும்ல, அது மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா காயறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நமக்கு வந்து வீடு ஸ்மெல் வராது, மெயின்டெனன்ஸ் ஈஸியாக இருக்கும். இது மாதிரி டவல் யூஸ் பண்ணோன்னா வெயில் இல்லாததுனால காயாது. அதனால் முடிஞ்ச அளவு மேட் ஆகட்டும், ஹேண்ட் டவல், கிச்சன் டவல், இல்லை நம்ம யூஸ் பண்ணுற டவல் எல்லாமே வந்து மெலிசான துணியாக எடுத்துக்கோங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, வீட்டில் ஸ்லிப்பர்ஸ் போட்டு நடக்கிறது. ஸ்லிப்பர்ஸ் போட்டு நடக்கிறதுனால இந்த மழை டைமில் நம்மளும் வந்து ஓகே சில்னஸ் இல்லாமல் இருக்கலாம், சேஃபாக ஹெல்த்தியாக இருக்கலாம். ப்ளஸ் நம்ம வந்து ஸ்லிப்பர்ஸ் போட்டு நடக்கிறதுனால கால் ரொம்ப அழுக்காகாது. ஏன்னா மழை டைமில் நம்ம பெட்ஷீட்டு, பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் வந்து வாஷ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை. ஸோ கால் அழுக்காகாமல் இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி அதையும் அழுக்காக்க மாட்டோம். அதனால் அதையும் அடிக்கடி துவைக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கொஞ்சம் குறையலாம். அடுத்த டிப் வந்து ரொம்ப சின்ன டிப் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவு வெஜிடபிள்ஸ், க்ரோசரிஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா மழை டைமில் வந்து வெளியில் போயிட்டு வரோம் அப்படின்னா என்னதான் ரெயின் கோட் போட்டிருந்தாலும் இல்லை கூட பிடிச்சிருந்தாலும் எப்படியாவது நனைஞ்சிருவோம். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு இன்னொரு ட்ரெஸ் மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி ட்ரெஸ் மாற்றிட்டே இருந்தோம்னா நம்மளால் துவைச்சு காய வைக்க முடியாது இந்த டைமில். அதனால் முடிஞ்ச அளவு வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த டைமில்.
அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம மழை டைமில் என்ன பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா ஜன்னல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிருப்போம் சாரல் உள்ள வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஆனால் எப்போல்லாம் வந்து மழை விடுதோ இல்லை லைட்டாக வெளிச்சம் இருக்குது இல்லை சன்லைட் வருதோ அப்போ என்ன பண்ணுங்கன்னா உடனே வந்து ஜன்னல் திறந்து விட்டுருங்க. அந்த கொஞ்ச நேரத்தில் நமக்கு தேவையான வென்டிலேஷன் கிடைக்கும். கொஞ்சம் அந்த தேவையில்லாத ஸ்மெல் அதுக்கப்புறம் புழுக்கம் எல்லாமே வந்து போயிடும். கொஞ்சம் வந்து பெட்டராக ஃபீல் பண்ணுவோம் அந்த டைமில். ஓகேவா? அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்ட் ரூமில் அதுக்கப்புறமா கிச்சனில் உங்களுக்கு எக்ஸாஸ்ட் ஃபேன் இருந்துச்சுன்னா அது எப்பவுமே ஆன்லேயே வச்சுக்கோங்க. முக்கியமாக ரெஸ்ட் ரூமில் ஏன்னா எப்பவுமே ஈரம் இருந்துகிட்டே இருக்கும். எக்ஸாஸ்ட் ஃபேன் போடுறதுனால நல்ல காற்றோட்டம் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து ஈரம் வந்து கம்மியாகும். அதனால வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும், நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லைன்னா நசன்னு இருக்கும். ஈரமாக இருந்துச்சுன்னா நம்ம வீட்லேயும் அந்த ஈரத்தை கொண்டு வருவோம். ஸோ பெட்டர் எப்பவுமே ரெய்னி சீசன் இல்லை மற்ற டைம்லேயும் வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிடுங்க. அடுத்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட உட்டன் ஃபர்னிச்சர்ஸ் இருக்குது. உட்டுனா ப்ராப்பர் உட்டன் இல்லை, நார்மலாக ப்ளைவுட் இருக்குல்ல, அந்த ஃபர்னிச்சர் இருந்தால் கூட செக் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா இப்போ வாலை ஒட்டி வைப்பலாம் ஒரு சிலது, பீரோ ஆகட்டும் இல்லை ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆகட்டும், செவுத்தை ஒட்டி இருந்துச்சுன்னா ஒரு சில செவுத்தில் வந்து தண்ணி லீக் ஆகும் இல்லை ஈரப்பதம் இருக்கும். அதனால என்ன ஆகும்னா அந்த பின்னாடி இருக்கிற போர்டில் வந்து பூசணம் பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஃபங்கஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இது நாங்கள் வந்து ரொம்பவே ஃபேஸ் பண்ணியிருக்கோம். துறைப்பாக்கம் வீட்டில் இருந்தப்போ அந்த ஃப்ளட் வந்துச்சுல, அந்த டைமில் என்ன ஆயிடுச்சுன்னா வீட்டுக்குள்ளே அந்த செவுத்து வழியாக தண்ணி வந்துச்சு. நாங்கள் இந்த ஃபர்னிச்சர்ஸ் கவனிக்காமல் விட்டுட்டோம். ஒரு நாளைக்கு பார்த்தா அப்படியே அந்த பின்னாடி வந்து அப்படியே வீங்கி போயிடுச்சு. அந்த உட்டே வந்து நல்ல பல்ஜ் ஆகி அந்த ஃபர்னிச்சரே வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக செக் பண்ணிகிட்டே இருங்க. மழை வந்த உடனே என்ன பண்ணுங்கன்னா ஃபர்னிச்சர்ஸை கொஞ்சம் முன்னாடி தள்ளி வைங்க. அப்புறம் கொஞ்சம் வந்து வெயில் வரும்போது முடிஞ்சால் வந்து சன்லைட்டில் வைக்க முடியும் தூக்கிட்டு போகிற ஃபர்னிச்சர்னா வைங்க. இல்லைனா ஒரு ட்ரை கிளாத் வச்சு நல்லா அதை தொடச்சி விட்டுருங்க. ஃபேன் போட்டு ஜன்னல்லாம் திறந்து விட்டுருங்க. ஸோ தட் நம்ம ஃபர்னிச்சர்ஸை வந்து நம்மளால காப்பாற்ற முடியும் இந்த டைமில். இந்த டிப் வந்து கண்டிப்பாக மறக்காதீங்க. ஏதாவது 1-2 ஃபர்னிச்சர்ஸ்க்காவது இந்த மாதிரி பிரச்சனை வரும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம காப்பாற்ற முடியும். கடைசி டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிப் எனக்கே தெரியாது. இந்த வீடியோக்கு பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது 9 டிப்ஸ் வந்துருச்சே, கடைசியாக இன்னும் ஒரு டிப் இருந்தால் நல்லாயிருக்கும், 10 ரவுண்டாக முடிச்சிடலாமே அப்படின்னு ஹஸ்பண்ட் கிட்டே கேட்கும்போது அவங்க தான் இந்த டிப் சொன்னாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் இருக்கிற ஏசியில் வந்து டீஹியூமிடிஃபையர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குமா. அது வந்து நான் பார்த்ததே கிடையாது. நாங்கள் இந்த வீடியோ அதாவது வீடியோ டிஸ்கஸ் பண்ணும்போது அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குங்கிறத கூகுள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செக் பண்ணோம். அது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி காற்றுல ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும்ல, இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறதுனால அந்த காற்றுல இருக்க ஈரப்பதத்தெல்லாம் அது வந்து எடுத்துரும். அதனால வந்து நமக்கு கொஞ்சம் ட்ரைனஸ் இருக்கும், கொஞ்சம் என்ன சொல்கிறது அந்த ஈரமாக இருக்காது இந்த டைமில் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிப்பு. ஸோ எத்தனை பேர் இது தெரியல இல்லை இது ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் உடனே போய் ஏசி ரிமோட் எடுத்து செக் பண்ணுங்கள் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கான்னு. ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ஓரளவுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரெய்னி சீசன் வந்து மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து என்ஜாய் பண்ணுவோம். ஆனால் ஹோம் மேக்கர்ஸ்க்கு தான் அதோட கவலை தெரியும். மழை வருதுனாலே ஐயோ துணி காய போட்டிருக்கோம், ஐயோ இது பண்ணுறோம் அது பண்ணுறோம் அப்படின்னு நிறைய வேலையை யோசிப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்மளும் வந்து ரெயினை என்ஜாய் பண்ணலாம். இது போக கண்டிப்பாக உங்களுக்கும் நிறைய டிப்ஸ் தெரிஞ்சிருக்கும். அது எல்லாத்தையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கும் படிக்கிற மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இதில் எந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, புதுசாக இருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா. அண்ட் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் சர்ஃப் எக்ஸல் மேட்டிக் லிக்விடோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் பின்டு கமெண்ட்லையும் கொடுக்குறேன். மறக்காமல் சர்ஃப் 10 அப்படிங்கிற கூப்பான் கோடும் நீங்கள் வந்து அமேசானில் அவைல் பண்ணிக்கோங்க. ஸோ போய் வாங்குங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லை நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். முக்கியமாக ரெஸ்ட் ரூமில் ஏன்னா ஈரமாக இருக்கும். அப்போ எக்ஸாஸ்ட் ஃபேன் முக்கியமாக ரெஸ்ட் ரூமில் ஏன்னா எப்பவுமே ஈரமாக இருக்கும். எக்ஸாஸ்ட் ஃபேன் முக்கியமாக ரெஸ்ட் ரூமில் ஏன்னா எப்பவுமே ஈரமாக இருக்கும். ஸோ எக்ஸாஸ்ட் ஃபேன் போடுறது எக்ஸாஸ்ட் ஃபேன் ஓகே. முக்கியமாக ரெஸ்ட் ரூமில் ஏன்னா எப்பவுமே ஈரமாக இருக்கும். ஸோ எக்ஸாஸ்ட் ஃபேன் ப்ளீஸ். நான் எதுவும் பண்ணல, நீயே தான் சிரிக்கிற. சரி. முக்கியமாக ரெஸ்ட் ரூமில் ஏன்னா எக்ஸாஸ்ட் ஃபேன் போட்டுட்டே இருந்தோம்னா அந்த இதுவை வந்து கொஞ்சம் காற்றோட்டம் ஃபர்ஸ்ட்ல இருந்து வர சித்தாரா செஞ்சு விட்டுருவாங்க நீ. சரி ஃபர்ஸ்ட்ல இருந்து இரு. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்ட் ரூமில் அதுக்கப்புறமா கிச்சனில் உங்களுக்கு எக்ஸாஸ்ட் ஃபேன் இருந்துச்சுன்னா அது எப்பவுமே ஆன்லேயே வச்சுக்கோங்க. முக்கியமாக ரெஸ்ட் ரூமில் ஏன்னா எப்பவுமே ஈரமாகவே இருக்கும். எக்ஸாஸ்ட் ஃபேன் போடுற ஒரு தடவை கிளியரா சொல்லல, எதுக்கு திருப்பி அது திருப்பி வந்த. சரி சிரிக்காத.
நல்லா ஃப்ரீயாக சிரிக்க கூட முடியல. கேமரா வந்து ரெக்கார்ட் பண்ணி ஆகணும் நம்ம இதெல்லாம். ப்ளீஸ் ராம், போதும் போதும். ஓகே, அது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி காற்றுல ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும்ல. ஸோ டியூ PM மோடி டியூ மோடி. இவங்க தான் என்ன டைவர்ட் பண்றாங்க. சரி, அங்கேயே ஒன்று டைவர்ட் பண்ண இந்த ஆப்ஷன் திருப்பி